நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 16. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடையுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பர்நகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார். சிந்தனை. இந்த நாட்களில் வாட்ஸ்அப்பில் ஒரு படம் ஒன்று பகிரப்பட்டு வருகின்றது. அது இலங்கை பாராளுமன்ற படம். அதற்கு கீழே எழுதப்பட்டிருக்கின்றது, இங்குள்ள குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டன, இதை தொடர்ந்து தூய்மையாக பேணி பாதுகாத்து கொள்வது உங்கள் பொறுப்பு என்பதாகும். இன்று இலங்கை நாட்டின் தலைவரினால் அரசியல் சுத்திகரிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அரசியல் மனித வாழ்வின் ஒரு பகுதி மட்டுமே. இதைவிட பொருளாதாரம், சமயம், சமூகம், திரு அவை, ஆலயங்கள், பாடசாலைகள், மருத்துவம் என்று இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றன. இவையும் சுத்திகரிப்பு செய்யப்பட வேண்டியவையே, இவையும் பகிரங்கமாக செய்யப்பட வேண்டியவையே என்று இன்றைய நற்செய்தி வாசகம் எம்மை அழைத்து நிற்கின்றன. உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடையுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர். நாங்கள் எப்போதாவது சாக்கு உடையுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்திருக்கின்றோமா? இவ்வாறு செய்வது ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி அறிவிப்புக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதிலின் அடையாளமாகும். கொராசின், பெத்சாய்தா நகரங்களில் செய்யப்பட்ட புதுமைகள் பிற இனத்தவரின் நகரங்களான தீர் சீதோனில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அவ்வாறு தங்கள் மனமாற்றத்தின் ஊடாக பதில் சொல்லியிருப்பார்கள் என்று இயேசு கூறுகின்றார். சாக்கு உடை, சாம்பல் என்பன உள்ளார்ந்த மனமாற்றத்தினதும் தன் பாவங்களுக்காக துக்கப்படுதலினதும் பொதுவான அடையாளங்களாகும். இது திருவிவிலியத்தில் பரந்து காணப்படுகின்ற உண்மையாகும். உதாரணமாக, யோனா நினிவே நகரில் நற்செய்தி அறிவித்த போது அதன் அரசன் தொடக்கம் பால் குடிக்கும் குழந்தை வரை சாக்கு உடையுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தமது மனமாற்றத்தை வெளிப்படுத்தினர் என்று வாசிக்கின்றோம். யோனா 3:5 தொடக்கம் 7. சாக்கு உடை என்பது கருத்த ஆட்டு முடியினால் செய்யப்பட்ட கரடு முரடான ஓர் ஆடையாகும். பாவம் தருகின்ற பொய்யான திருப்தியை புறக்கணிப்பதன் அடையாளமாக இதனை அணிந்து கொள்வர். சாம்பல் என்பது பாவம் கொண்டு வருகின்ற தனிமையையும் தூய்மைப்படுத்தும் நெருப்பு ஏற்படுத்துகின்ற அழிவையும் குறிக்கின்றது. திருநீற்று புதனன்று நாம் மனம் மாற விரும்புகிறோம் என்பதன் அடையாளமாக சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்ளுகின்றோம். இது சாம்பலில் உட்கார்ந்திருப்பதன் ஓர் அடையாளமாக கொள்ளலாம். உண்மையான ஒரு சாக்கு உடையை நாம் இன்று உடுத்திக் கொள்வதில்லை. ஆயினும் அது தரும் ஆன்மீக கனிகளை எம் வாழ்வில் கொண்டு வர நாம் ஆன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எவ்வாறு மேற்கொள்ளலாம்? முதலாவதாக, மனமாற்றம் அல்லது பாவத்தில் இருந்து திரும்பி வருவது என்பது
ஆக தனி மனிதனின் உள்ளார்ந்த செயற்பாடாக மட்டும் அமைத்து கொள்ளாமல் அதை வெளியார்ந்த மற்றவர்களும் பார்க்கக்கூடியதாக பகிரங்கமான ஒரு செயலாக அமைத்து கொள்ள வேண்டும். பாவம் செய்பவருக்கு மட்டும் தீமையை கொண்டு வருவதில்லை, அது மற்றவர்களுக்கும் தீமையை உண்டு பண்ணுகின்றது. எனவே பாவம் செய்யும் ஒருவரின் மனமாற்றம் தனிப்பட்ட இரகசியமான ஒன்றாக அல்லாமல் அது மற்றவர்களும் அறிந்து பார்க்கக்கூடியதான பகிரங்கமான செயலாகவும் இருக்க வேண்டும். அன்றாடம் நாம் கேட்கும் இறைவார்த்தைக்கு நாம் அளிக்கும் பதில்தான் என்ன என்று இன்று சிந்திப்போம். மனமாற்றம் என்ற பதிலை நான் பகிரங்க செயலாக மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே, தாழ்வுற்று நொறுங்கின உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.